நாங்கள் வந்து ஃப்ரான்ஸ் பேஸ் மாடல் எடுத்திருந்தோம். சரி டாப் கன்வர்ஷனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் கன்வர்ஷனாக பண்ணி 3-வே ஸ்பீக்கர் செட்டப்பும் பண்ணலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் போட்டு பார்த்தோம் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு. அப்போ தான் சாரை நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். சார் வந்து நல்லா பெஸ்ட்டு வேணும், ஸ்பீக்கருமே நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா பண்ணித்தரேன்றாரு. நீங்கள் கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு கார் நாங்கள் கொடுத்தோம். வெறும் 4 டேஸில் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உள்ள சீட் கவரும் சைடில் அந்த ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தாரு. ஸ்பீக்கருமே 3-வே செட்டப்பு சூப்பர் குவாலிட்டியாக நல்லா பேஸுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபினிஷிங்கில் நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு. 4 டேஸில் நல்லா சூப்பர் ஃபினிஷாக பண்ணி கொடுத்துட்டாரு. அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல கொட்டேஷன் வாங்கியிருந்தோம், எங்கெங்கே பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொட்டேஷன் வாங்கியிருந்தோம். அப்போ வந்து இவர்கிட்ட சார்கிட்ட கொட்டேஷன் வாங்கும்போது நல்லா ரேட்டும் கம்மியாக, எல்லாத்தையும் ரேட் கம்மியாகவும் போட்டு கொடுத்தாரு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நாங்கள் இந்த காரில் என்னென்ன பண்ணியிருந்தோம்னா, ஃப்ரண்ட்டில் வந்து டிஆர்எல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். டிஆர்எல் ஃபாக் லைட்டுமே நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஃபாக் லைட் கீழே மாட்டி ஃபாக் லைட்டு. அப்புறம் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் ஃபுல்லாக செட்டாகி மாற்றி கொடுத்தாரு. அப்புறமா நம்ம சிஸ்டமும் மாட்டி கொடுத்தாரு. சிஸ்டமே நல்லா பக்காவாக கிளாரிட்டியாக இருந்துச்சு. நல்லா அப்புறம் 360 கேமரா மாட்டி கொடுத்தாரு. 360மே நல்லா பக்காவாக கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறமா இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா டெயில் லேம்புமே சூப்பராக நல்லா லைட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் இங்கேயுமே லைட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி நல்லா பக்காவாக கொடுத்துட்டாரு. அப்புறமா இது பம்பர் போட்டு கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாரு.